இன்னொரு முக்கிய செய்தி, கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய முக்கிய முகமாக கடந்த 5 ஆண்டுகளில் இருந்து வருபவர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த தேர்தலில் முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டிட்டார். அதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன்லேயே போட்டிட்டார் நினைக்கிறேன். 2019 தொடங்கி திமுகவில் அவர் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டத்திலிருந்து கரூரிலிருந்து கோவை தெற்கு தொகுதிக்கு மாறி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவரும் கூட இந்த 2021-26 சட்டமன்றத்தில் இந்த அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் தொகுதி மாறி வடக்கு கோவையில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அங்கே அம்மன் அர்ஜுனா அவர் இந்த முறை அதிமுக வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மீண்டும் இந்த தொகுதி மாறி இருக்கிறார். இப்படி நிறைய ஷஃபிள் ரீஷஃபிள் 2 கேம்ப்லையும் நடந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து இந்த முறை கொங்கு மண்டலத்துடைய தலைநகரமாக பார்க்கப்படக்கூடிய கோவையில் களமிறங்குகிறார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் காங்கிரஸில் மயூரா ஜெயக்குமார் நின்றார், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நின்றார் மற்றும் திரு கமல்ஹாசன் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகிய 3-வே கார்னர் ஃபைட்டில் வானதி சட்டமன்ற உறுப்பினராக வென்று இந்த முறை தொகுதி மாறுகிறார். அந்த தொகுதிக்கு மாறி செல்கிறார் திரு செந்தில் பாலாஜி. அங்கு அதிமுக வேட்பாளராக களமிறங்குகிறார் அம்மன் அர்ஜுனா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.